ஓகே, பெண்கள் வந்து பெண்கள் இலக்கியத்தில் களமாடும் பெண்கள்ன்ற தலைப்பில் தான் நான் பேச ஆசைப்பட்டேன். அது வந்து எழுதுகிற பெண்கள் மட்டும் இல்லாமல் எழுதப்பட்ட பெண்களையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ பெண்கள் நிறைய எழுத வந்திருக்காங்க. இந்த முறை சென்னை புத்தக கண்காட்சியில் பார்த்தபோது நிறைய பெண்கள் எழுதுவதையும் நிறைய பெண்கள் வாசிப்பதையும் புத்தகங்கள் வாங்குவதையும் பார்க்குறேன். அதை வந்து அது என்ன புத்தகங்கள் வாங்குறது ரொம்ப பெரிய அதிசயமானு பார்த்தா அதிசயம் தான். ஒரு பெண்ணுக்கு அவளுடைய தேவைகளுக்கே பணம் கையில் இல்லாத போது, அவளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவளால் சாதிக்க முடியாத போது, செய்ய முடியாத போது ஒரு பெண் புத்தகம் வாங்குகிறாள் என்பதை நான் மிக முக்கியமாக நினைக்கிறேன். அதற்கு அந்த வீடு அதை அவளுக்கு ஒரு பொருட்டாகவோ அல்லது பொருட்டு இல்லாமலோ நினைத்தால் தான் முடியுது. ஏன்னா புக்கு வாங்கிட்டு போகிறது ரொம்ப வேஸ்ட்டுன்னு நினைக்கிற ஒரு மனநிலை வந்துட்டு இன்றைக்கும் சமூகத்தில் இருக்குது. புக்கு படிக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இது வேஸ்ட்டு, இவ்வளோ செலவு பண்ண வேண்டாம் இதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கும்போது தான் இந்த மாதிரியான புத்தக கண்காட்சிகள் புற்று போல பெருகிக்கிட்டே வருது. எல்லா ஊர் தலைநகரங்களிலையும் புற்று போல பெருகிக்கிட்டே வருது. அப்போது இதில் எழுதுகிற பெண்கள், வாசிக்கிற பெண்கள் நான் ரெண்டாக பிரிச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தஸ்தவஸ்கின்னு ஒரு ரஷ்ய எழுத்தாளர். இங்கே வந்து நான் வந்து தஸ்தவஸ்கின்னு ஒரு எழுத்தாளர்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா எல்லோருக்கும் இங்கே வந்துட்டு இலக்கிய பரிச்சயமும் எந்த பேரை சொன்னாலும் உங்களுக்கு தெரிகிற மாதிரியான அது ஒரு அதிர்ஷ்டவசமான ஊர் இது. தாமிரபரணியில் தண்ணி ஓடுதான் தெரியல, அந்த ஊர் முழுக்க இலக்கியமும் பெரிய பெரிய ஜாம்பவான்களும் வாழ்ந்த இடம். தஸ்தவஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெண் தான் அவமானப்பட்டதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பாள் அப்படிங்கிறாங்க. மறைச்சு வைக்க நினைக்க மாட்டா, சொல்லிக்கிட்டே இருப்பாவ, ஏதோ ஒரு வகையில் சொல்லிக்கிட்டே இருப்பா. அதுதான் அவளுக்கு வந்து அதை தீர்க்கிறதுக்கான வழி. சில சொல்லுவாங்க, சும்மா அதை பேசாத, ரொம்ப பேசுகிறான் அந்த பொண்ணு, ஏன் பேசக்கூடாது? ஒரு பொண்ணு ஏன் பேசக்கூடாது? அந்த பெண்ணுக்கு ஒரு இடம் கிடைக்கும் போது அவள் திருப்பி திருப்பி அதில் பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு விஜய் டிவியோட நீயா நான் ப்ரோக்ராமில் நான் ஒன்று கலந்துக்கிட்டேன். அது வந்து பெண்கள் அதிகமாக பேசுகிறாங்க ஏன் அப்படின்ட்டு தான். இப்போ ஒரு பெண் சொல்கிறாங்க, அது சரியான வாயடி பேசிக்கிட்டே இருக்குன்றாங்க. உடன்பாடே இல்லை எனக்கு. பேசுவதற்கு தடை செய்யப்பட்ட காலத்தில் வாழ்ந்த பெண் ஏதாவது இடக்கம் கிடைக்கும் போது தன்னை, தன் உரிமையை, தன் இடத்தை அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அப்படிதான் இன்னைக்கு நிறைய ரைட்டர்ஸையும் பார்க்குறேன். கொஞ்சம் ரைட்டர்ஸையும் பார்க்குறேன் நான். ஒரு ஜெயமோகன் கதையில் ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு வந்து அந்த நம்மளுக்கு முந்தின ஜென்ரேஷன். அவ வந்து ஒரு நாளைக்கு 5 முறை குளிச்சுக்கிட்டே இருப்பான். உடம்ப குறுக்கிக்கிட்டு வீட்டோட ஒரு மூலையில் அப்படி செவரோட ஒட்டி தான் நிற்பா. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம்ல, அந்த மாதிரி அவள் வந்து அந்த உடம்ப குறுக்கிக்கிட்டு போய் நிற்பா. ஆனால் அப்படி குறுக்கிட்டு போய் நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குளிப்பா, அப்புறம் ஒரு தடவை குளிப்பா, சமைச்சப்புறம் குளிப்பா, சாப்பிட்டப்புறம் குளிப்பா, குளிச்சுக்கிட்டே இருப்பா. தன்னை ஏதோ சுத்தப்படுத்தணுன்ற மனநிலை இருந்துகிட்டே இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஆனால் அந்த ஆதி வேரை கொண்டு போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு எழுத்தாளர் சொல்கிறான், அந்த பொண்ணு ஏன் அப்படி குளிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறான். அது எப்போ சொல்கிறான்னா அவளோட மரணத்தில் சொல்கிறான். அந்த பொண்ணு வந்து அது இப்படி குறுக்கிட்டுன்னா பார்த்தீங்களா செவுத்தோட, அந்த செவுத்தோட செவரா சாஞ்சு போய் செத்து போயிருப்பான். ஒரு நாள் ஒரு 60 வயசு. ஏன் அந்த மாதிரி பண்ணுறான்னா, அந்த வீட்டுக்கு புதிதாய் எல்லா பெண்களையும் போல மிகுந்த கனவுகளோடு திருமணம் செய்து கொண்டு வந்த பெண் அவங்க வீட்டில் படுத்துட்டு இருக்கிற மாமனாரை பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கு. அவன் ரொம்ப நாளாக கவனிச்சுக்கிறான். இப்போ நமக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது. வீட்டை பார்க்குறது, குடும்பத்தை பார்க்குறது, பிள்ளைங்களை பார்க்குறது, பெரியவங்களை பார்க்குறது, இதுக்கு வேலையே கிடையாது. அப்படி இருந்த நாட்களுக்கு ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறான். ஒரு நாள் அவர் வந்து பெட்பேன்லேயே மோஷன் போயிட்டு கூப்பிடுறாரு இவளை. 1 நிமிடம் தாமதமாகுது. ஒரே 1 நிமிடம் தாமதமான உடனே அந்த பெட்பேனை தூக்கி அவன் மேலே அடிச்சிடுறாரு. உடல் முழுக்க மலம், நாற்றம், வலி, வேதனை, யாரிடமும் சொல்ல முடியாத ரணம். இது அந்த பொண்ணை தன்னோட 20 வயசுலேருந்து மீதி வாடும் 45 வயசு வரைக்கும் குளிச்சுக்கிட்டே இருக்க வைக்குது. குளிச்சுக்கிட்டே இருக்கா, திருப்பி 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 குளிச்சு அவளுக்கு அழுக்கே போகல. அந்த துக்கத்தோடய செத்து போயிடுறான். ஆனால் இப்போ வர பெண் அப்படி இல்லை. கரெக்டாக சொன்னாங்க, போட்டு அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. மரியாதை என்பதெல்லாம் நமக்கு இருக்கிறது, நமக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அது அல்ல. இப்போ நம்மளை வந்து நாம் வந்து நம்ம இடம் எதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால தான் வந்துட்டு பெண்கள் ரொம்ப உக்கிரமாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த எழுத ஆரம்பிக்கிறதுக்கான பேஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா, சூவேல் கோபால்லாம் கூட நான் அதை சொல்வார், நான் அவர்கிட்ட கூட கேட்கணும்னு நினச்சேன். திருநங்கைகள் எழுத ஆரம்பித்தாங்கல்ல, அது வரைக்கும் எழுதிட்டு இருந்த பெண்கள் தங்களோட வலியை மேலோட்டமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால்
திருநங்கைகள் எழுத ஆரம்பித்த போது வித்யா என்கிற ஒரு திருநங்கை, நான் சரவணன் அல்ல வித்யான்ற புத்தகம் வந்திருக்கு, அதை அவங்க எழுத ஆரம்பிச்சதுலேருந்து பிரியா பாபு, என் பெயர் தனுஜா, இப்படி நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க வந்து தன்னோட ரணத்தை முழுக்க இந்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுத ஆரம்பித்த பிறகு பெண்கள் மிக உத்வேகமாக தன் வழியை எழுத ஆரம்பிக்கிறார்களோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்படிதான் எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னு தோணுது. இப்போ இந்த மாதிரி ரொம்ப உக்கிரமா எழுதுற, தன்னுடைய நல்ல வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறதுல நான் 2-3 பேரை மட்டும் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உமா மகேஸ்வரி, மதுரை பக்கத்துல ஆண்டிப்பட்டி கிராமத்துல ஒண்ணுமே தெரியாம வாழற ஒரு பொண்ணு. அவ கவிஞர், நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர். யாரும் யாருடன் இல்லை அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க, ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. இந்த தலைப்பே ரொம்ப கவித்துவமா இருக்கும். யாரும் யாருடன் இல்லை, நீ 10 பேரோட ஒரு வீட்டுல, ஆனா ஒரு மனுஷி தன்னை உள்ளுக்குள்ள பூட்டிக்கிட்டு அவ தனியா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா யாராலையும் அதன் சாவியை தேடவே முடியாது. அதுதான் யாரும் யாருன்னும் இல்லைன்ற அந்த புக்கு. அது பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்புறம் சந்திரா தங்கராஜ் ரொம்ப காத்திரமான கதைகள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் இந்த மாதிரியான 2-3 பேரை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன்னா, நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, பெண் கவிஞர்கள் இருக்காங்க, ஆனால் ப்ரோஸ் எழுதுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. அதனால 2-3 பேரை மட்டும் நான் ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு இப்போ ரொம்ப காத்திரமா எழுத வந்திருக்கிறதுல ஜெயராணி ரொம்ப முக்கியமான ஆளான நான் நினைக்கிறேன். ஜெயராணியோட ஒரு கதை வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சிங்கி சைஸ்மாத்தாவை எழுதின அன்னை வயல் புக்கு ஞாபகம் வந்துச்சு. அன்னை வயல்ல அந்த அந்த ஒரு அம்மா, வயசான ஒரு முஸ்லீம் அம்மா, போருக்கு முன் தன்னோட எல்லா கஷ்டங்களையும் அந்த நிலத்துக்கிட்ட சொல்லி சொல்லி அழுவான். அப்படிதான் அந்த கதை ஆரம்பிக்கும். நிலத்துல சொல்லி சொல்லி அழும்போது, நானும் என் கணவரும் எவ்வளவு காதலோடு இந்த நிலத்தில் வாழ்ந்தோம், அப்ப இந்த நிலம் எங்களுக்கு எவ்வளவு தந்த. ரஷ்யாவில் டிராக்டர் வந்த புதுசு, அந்த கதை எழுதும்போது டிராக்டர் வந்து உழுவதற்காக டிராக்டர் வந்த புதுசு. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு 4 குழந்தைகள் இருக்கும், இந்த பையன் இருப்பாங்க. இப்படியே ஒருத்தரா போருக்காக போகும்போது ஒருத்தரோட மரண செய்தியாக கேட்டுட்டு இருந்த அந்த பெண் அதை எவ்வளவு அழகாக இலக்கியமாக மாற்றுகிறாள் அப்படின்னு அந்த அன்னை வயல் புக்கு வந்துட்டு தயவு செய்து கிடைச்சா படிங்க. ஏன்னா அதோட பழைய பிரிண்ட் வந்து 72 பைசாவுக்கு போட்ட பிரிண்ட் தான் நான் படித்தேன். ஒரு பக்கத்துக்கு திருப்பும் போது உடஞ்சிருமோன்னு பயமா இருந்துச்சு, அப்படி வாங்கி படித்தேன். அந்த அன்னை வயலில் எழுதப்பட்ட அந்த கதாநாயகியும் ஜெயராணியோட கதாநாயகியும் ஒரு போல இருப்பதா எனக்கு தோன்றுகிறது. ஜெயராணி வந்து கருப்பு வானம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காங்க. இந்த முறை எப்போதும் புத்தக கண்காட்சியில் வந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அது ஒரு விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கும் என்று தெரியும் எனக்கு. ஆனாலும் எனக்கு சில விஷயங்களை சொல்லாமல் இங்கிருந்து போக முடியவில்லை. கருப்பு வானம் என்ற அந்த கதையில் ஒரு ஆணவ கொலையால் கொலை செய்யப்பட்ட ஒரு ஆணின் மனைவியாய் ஒரு பெண் பார்க்கப்படுகிறாள். அவ வானத்தை பார்க்க, நாம இப்ப கருப்பா வானத்தை பார்த்துருக்கோமா? நீலம் பார்ப்போம், ஆரஞ்சு பார்ப்போம், ரோஸ் பார்ப்போம், ப்ளூ, என்னென்னோ பார்ப்போம். கருத்து கூட ஒரு கிரேல பார்ப்போம், மழை வர நேரத்தில் ஒரு கிரே கலர்ல பார்ப்போம். ஆனால் மிகவும் கருப்பா இருக்கிற ஒரு வானத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு வரி எழுதுறாங்க, இந்த நம்மளோட மனசு தான் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி கருப்பா தெரியுதோ. அப்போ நிர்கதியா நிக்கிற ஒரு பெண்ணுக்கும் அல்லது நிர்கதியானவர்களுக்கு நிஜம் கூட அல்ல, கற்பனை கூட கொடூரமானதால் ஒரு வரி எழுதுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப மூடி வச்சுட்டு ரொம்ப அழுகையா வந்துச்சு. நிர்கதியானவர்களின் நிஜம் கூட அல்ல, கற்பனையும் கொடுமையானது தான். அந்த நிர்கதியா தன்னோட கணவனை கொண்டுட்டாங்க அப்படின்ற நிர்கதியோடு நிற்கிறது பொண்ணு. ஏதாவது பண்ணி செத்து போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கடல் கரைக்கு வரும்போது தன் மனசை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அந்த வானம் கருத்து இருக்கு அப்படின்னு எழுதுறது வந்துட்டு, இது ஒரு இவ்வளவு நுட்பமா எழுத முடியுது, ஒரு பெண்ணோட வழியை எழுத முடியுது, ஒரு பெண்ணால தான் முடியுது அப்படின்னு தோணுது எனக்கு. ரொம்ப அற்புதமா எழுதப்பட்ட அந்த கதையை. அப்போ அதே மாதிரி தான் இப்போ நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது மாதிரி நான் வாரிஸ் டைரின்னு ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கில் வர்ற கதாநாயகி வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு முஸ்லீம் லேடி. அவள் வந்து தான் எவ்வளவு அவஸ்தைப்பட்டோன்றதை ரொம்ப ஓப்பனா, அதாவது சக மனுஷங்கள்ட்ட கூட நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாத பெரிய துக்கத்தை புக்கா போட்டு எழுதியிருக்கிறான் அந்த பொண்ணு. அந்த சமூக மக்களின் இடையே ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னன்னா, ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா அவங்க எல்லாருமே பாலைவனத்துல ஒட்டகம் வைக்கிற ஆட்கள். அவங்களோட வேலையே என்னன்னா, எங்கேயாவது பாலைவனத்துல ஒரு ஒயாசிஸ் இருக்காதா, ஒரு சின்ன தண்ணி அந்த மாதிரி இருக்காதா, அதை தேடி போக முடியாதா அப்படிங்கிறது தான் அவங்களோட வேலையே. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அப்படி தேடி போற குடும்பத்துல ஒரு பெண்ணா பிறக்கிறா, 5வது மகளா பிறக்கிறா. அவளோ என்ன பண்றாங்கன்னா, அந்த குல வழக்கப்படி அந்த ஊர்லயே வேற அந்த இடத்துலயே இன்னொரு பாலைவனத்துல இருக்கு இன்னொரு அம்மாவை வர வச்சு இந்த பெண்ணின் பிறப்புரிப்பை பிளேடால கட் பண்ணி, வேலிக்கத்தா முள் இருக்குல்ல,
அதை வச்சு தைச்சு அவங்க சொல்றாங்க 3 நாள் நாங்கள் தனியாக படுக்க வைப்போம் அந்த பொண்ணை. ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு பார்த்தா அவளுக்கு இன்னொரு ஒரு பையன் மீது இந்த இள வயதில் காதல் வந்துடக்கூடாது. அந்த எப்போ அந்த தைச்ச முள்ள எடுப்பீங்கன்னு பார்த்தா அவள் திருமணம் ஆகி போகும்போது ஒரு கணவன் தான் எடுப்பான். இப்படியான ஒரு சடங்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஊர்ல. ரொம்ப அதிர்ச்சியா நண்பர்களே, அதை பத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப கூகுள் பண்ணி தேடி பார்க்கும்போது இது இந்தியாவில் கூட சில மக்களிடம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அதிர்ச்சியான தகவல் எனக்கு கிடைச்சது. இந்த வாரிஸ் டைரி என்கிற பெண், வாரிஸ் டைரி என்றாலே பாலைவன பூ அப்படின்னு அர்த்தம். அந்த பெண் இந்த வலியை அவ்வளவு அப்பட்டமாக எழுதியிருக்கிறார். இல்லைன்னா நமக்கு இப்படி ஒரு வலி இருக்கிறதே தெரிய போறதில்லை. இப்ப எழுத்து ரொம்ப வீரியமான ஒண்ணுதான். அவன் அந்த மாதிரி எழுத போய் தான் இது இப்படி தெரியுது. அங்கிருந்து நான் தப்பிச்சு வந்து எப்படியெல்லாம் ஆனேன் அப்படின்னு எழுதி ஒரு மிகப்பெரிய மாடலிங்க்கு ஒரு பெரிய குயினா மாறிட்டாயிட்டு. வாரிஸ் டைரி இல்லாத ஒரு மாடலே இல்லைன்ற மாதிரி, ஒரு படமே இல்லைன்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் அவளுடைய குழந்தை பருவத்தில், அவளுடைய சிறு வயதில், அவளுடைய பால்யத்தில் எல்லாம் நசுக்கப்பட்ட மிக துயரமான நாட்கள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தைக்கப்பட்ட அந்த பெண் தப்பிச்சு வரும்போது ஒரு நாள் இரவில் அவங்க அம்மா சொல்றாங்க எங்கேயாவது போயிருங்கிறாங்க. பாலைவனத்துல பகல்லையே நமக்கு வழி தெரியாது. ராத்திரி இருட்டில் அந்த பொண்ணு எங்கெங்கயோ தடுமாறி, இந்த வலியோட தடுமாறி தான் வெளியே வந்து அந்த மாதிரி வராங்க. அப்போ இந்த மாதிரி பெண்கள் எழுதுறாங்க இல்லையா, இப்படி எழுதும் போதுதான் இந்த விஷயங்கள் வெளியே வந்து இதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நான் மொழிபெயர்த்த ஒரு கதை கேட்கும் சுவர்கள் என்ற ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் வரும் உமா பிரேமன் என்ற அந்த கதாநாயகி மேடம் வந்து இப்போ சொன்னாங்க, நாங்கள் திருநெல்வேலியில் நாங்கள் வந்து நிறைய உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. அதை அவங்க சொன்ன போது தான் எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. அந்த உமா பிரேமன் என்கிற பெண் தன்னுடைய 19வது வயதில் 18வது வயதில் அம்மாவாலேயே, சொந்த அம்மாவாலேயே இன்னொருத்தனுக்கு வெறும் 50,000 ரூபாய்க்காக விற்கப்படுகிறார். வெறும் 50,000 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போன அந்த ஆண் 4வது மனைவியாக இவளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு பெண் தான் பட்ட அவஸ்தையை எழுதுகிறாள். அந்த பொண்ணு எல்லாருக்கும் வந்து மனசுல தான் குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆனால் உமா பிரேமன் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் கணவன் எப்போது இறந்து போவான் என்று நான் வேண்டிக் கொண்டே இருந்தேன் அப்படின்னு. இப்போ அவ்வளவு துயரம் இருக்கு அவளுக்கு. 4வது மனைவியா ஒண்ணுமே தெரியாம ஒரு 20 வயசுல ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டு வாங்கிட்டு கட்டி எங்க கொடுக்குறாங்க, வாங்கப்பட்டு மிக துயரமான 6 வருடங்களில் அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. குழந்தை பிறக்கிறதோடு பெரிய தாம்பத்திய சந்தோஷம் தான் பிறக்கணும், பல பேருக்கு குழந்தையே இருக்காது. அப்போ அந்த மாதிரி பிறந்த ஒரு குழந்தையோடு அவங்க இருக்காங்க. அந்த குழந்தைக்கு 3 வயசாகும் போது உறுப்பு தானம் செய்யணும்னு கேட்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, இவ்வளோ சின்ன வயசுல நீ எப்படி உறுப்பு தானம் செய்ய போவேன்? இல்லை, நான் செய்யணும்னு ஆசையா இருக்கு. என் பையனுக்கு நான் கேட்டுட்டேன், 3 வயசு பையன்கிட்ட நான் கேட்டுட்டேன், அவன் வந்து சரின்னு சொல்லிட்டான். அப்படி சொல்லும்போது அந்த டாக்டர் வந்து அந்த மெடிக்கல் போர்டில் ஒரு இன்டர்வியூக்கு முடிச்ச பிறகு தானே அந்த உறுப்பு தானம் எடுப்பாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த அறுவை சிகிச்சையில் ஒருவேளை நீ இறந்து போகலாம், அப்படின்னா என்ன பண்றது, யாருக்கு எப்படி நான் பதில் சொல்வேன் டாக்டர் கேட்கும்போது அந்த மருத்துவரிடம் உமா பிரேமன் சொல்கிறார், நான் உயிரோடு இருந்தால் என்னுடைய ஒரு கிட்னியும், நான் செத்து போயிட்டேன்னா என்னுடைய 2 கிட்னியும் தானம் பண்ணி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு உறுப்பு தானம் செய்து 20 வருஷத்துக்கு முன்னாடி உறுப்பு தானம் பற்றி பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லாத நாட்களில் உறுப்பு தானம் செய்த பெண் அந்த பெண். ஸோ இப்போ இவங்கெல்லாம் இவங்களோட கதைகளை பேச ஆரம்பிக்கும் போது அதை படிச்சுட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, உமா பிரேமனே உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் உயிரோடு இருக்கக்கூடாது? இவ்வளவு கஷ்டப்பட்ட உமா பிரேமன் இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நான் லைஃப் லீட் பண்றது எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிற இந்த விஷயத்தை தான் இலக்கியங்கள் செய்து கொண்டே இருக்கின்றன. இதுக்காக தான் நம்ம படிக்கிறோம், எழுதுறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எனக்கு இப்போ நான் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் வந்து நிறைய ட்ரிப்பு போக ஆரம்பிச்சிருக்காங்க, டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து எனக்கு வந்து 96 பிரேம்குமாருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அந்த ரீயூனியன் அப்படிங்கிறத அந்த படத்தில் அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேட்ச் பட் இந்த பேட்ச் அந்த பேட்ச் எப்படி எப்படியோ ரீயூனியன் ஆகி அதுக்கப்புறம் பெண்கள் மட்டுமா டிராவல் பண்ண போய் நிறைய டிராவல் போகிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. ஆனா இது வந்து முழுக்க ஆரோக்கியமான சந்தோஷமான நம்ம ரொம்ப கர்வப்பட்டு கூடிய ஒரு நிமிடமான்னு பார்த்தா அது இல்லை. இன்னும் வழக்கறிஞர் சுமதி எழுதின ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு பொண்ணு தனியாக கார் எடுத்துட்டு போவா, ஒரு கடையில் போய் காஃபி சொல்லி குடிச்சிட்டு அன்றைய காலையை அவன் நினைச்சு பார்ப்பான். அவன் காலையை நினைக்கும் போதே அவளுக்கு 2-3 மாசம் முன்னாடி ஞாபகம் வரும். கல்யாணம் ஆகி நம்மெல்லாம் வழக்கமாக சொல்லுவோம்ல, நல்ல புருஷன், கை நிறைய சம்பாத்தியம், உனக்கு என்ன கவலை, அந்த மாதிரி இருக்கிற ஒரு குடும்பம். அவன் எந்த பிரச்சனையும் இல்லாத குடும்பம். ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்களுக்கு.
அந்த பொண்ணு ஒரு 2-3 மாதம் முன்னாடி அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்பா, எனக்கு எங்கேயாவது ட்ராவல் போகணுன்னு ஆசையாக இருக்குது. எங்கே போகிற? நாம் தான் இப்போ எல்லாம் ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஆளுங்களுக்கு ட்ராவல், ட்ரிப்பு, ஜேர்னி எதுக்குமே வித்தியாசம் தெரியாது. ஒரு ஊர்லேருந்து ஒன்றா எங்கேயாவது போய் குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு, இல்லை ஏதோ ஒரு கெட்ட நிகழ்ச்சி துக்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு வந்துட்டு அது ஒரு ட்ரிப்பு நல்லா தானே போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் அந்த பொண்ணு ஒன்றும் பேசாது. அப்புறம் அவளுக்கு இந்த செல்ஃபோன் கையில் வச்சுருக்கிறதுல சில டவுட் வரும். அதை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது, அம்மா எத்தனை தடவை தான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறது, இது ஏம்மா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குன்னு பொண்ணு சலிச்சுப்பான். இதெல்லாம் ஒரு 4 மாதமாக நடந்துகிட்ருக்கோம். இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவள் வந்து வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு 2 லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு புருஷனையும் பிள்ளைங்களையும் கூப்பிடுவான் ஹாலுக்கு. என்னம்மா எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்பாரு. இல்லை நான் ஒரு ட்ராவல் போகலான்ட்டு இருக்கேன். எப்படி? இல்லை நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன். காரா? கருவேப்பிலை வாங்குறதுக்கே இந்த பொண்ணு நம்மகிட்ட பர்மிஷன் கேட்கும். கார் வாங்குச்சுன்னு சொல்லிச்சேன். நான் வீட்டுக்காரர் பதறிடுவான். ஆமாம் நான் கார் ஒன்று வாங்கியிருக்கேன். கடந்த ஒரு 2 வருஷமாகவே நான் இதுக்காக யோசிச்சு சிக்கனமாக செலவு பண்ணி, எந்த வருமானம் எனக்கு இல்லை, ஆனால் நான் செலவு சிக்கனமாக பண்ணி கொஞ்சம் ஒரு கார் வாங்கியிருக்கேன். இன்னும் இஎம்ஐ எல்லாம் இருக்குது. இப்போ இந்த வார்த்தை எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இஎம்ஐன்னு வார்த்தை சொல்கிறா, கார் வாங்கியிருக்கேன்றா, ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு. சரி இப்போ எங்கே போகணுன்னு நினைக்கிறேன்? இல்லை எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறேன். இது என்ன இப்படி இருக்குது? அவங்க பையன் சொல்ல, அம்மா அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு. ஒரு பெண் தவறாக இயங்க வேண்டும் என்று நினைத்தாலே இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சமூக அமைப்பு தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதனால நம்ம வந்து நீங்கள் போகலாம்ப்பா கூட சொல்ல. வேணாம் நான் தனியாக போ அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. ஒன்றுமே புரியாது. தனியாக போகணும்னா ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா என்ன பண்ணுவேன்? டேக்கிள் பண்ணுவேன். தனியாக கார் எடுத்துகிட்டு போகணுன்னு முடிவு பண்ண அன்றைக்கே நான் வந்துட்டு கார் டிரைவிங் கற்றுக்கிட்டேன். நீங்கள்லாம் 10 மணிக்கு வெளியில் போயிடுவீங்க, 7 மணிக்கு தான் எல்லாம் உள்ளே அடைவீங்க. ஸோ இவ்வளோ பெரிய கேப் இருந்துச்சுல்ல, இதில் வந்து நான் கார் டிரைவிங் கிளாஸ் போனேன், கம்ப்யூட்டர் எப்படி கற்றுக்கிறதுன்னு போனேன், லேப்டாப் வச்சுருக்கேன், அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியும், இந்த ஃபோன் ஆப்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ நான் ஒன்றும் இல்லை, எனக்கு பயம் இல்லை. நைட்டில் யாராவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு பகல் மாதிரி எனக்கு பகல் முடிகிற நேரங்களில் எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்கன்னா இரவுகளை மட்டும்தான் கொடுமை நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்றது அந்த ஆளுக்கு புரியல. அதனால் நான் பகல் முடிகிற நேரத்தில் ஒரு இடத்துல தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. கார் டயர் பஞ்சர் ஆனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஜாக்கி போட்டு தூக்கி எப்படி மாற்றுறது வரைக்கும் நான் கற்று வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஆனால் எல்லோரும் பார்த்து கொண்டு நிற்க அந்த பெண் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு லக்கேஜெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு அவரு ட்ராவல் போகிறான். அப்போது இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எத்தனை பெண்களுக்கு இது சாத்தியமாகுதுன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் சாத்தியமாகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எப்படி ஒரு ஆண் எங்கேயாவது எல்லாத்தையும் விட்டுட்டு டக்குன்னு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு சின்ன பேக் எடுத்து வெளியே போக முடியுமோ, அப்படி ஒரு பெண்ணாலும் போக வேண்டும். ஒரு பெண்ணும் போக முடியும். நாம் அந்த இடத்துக்கு போகணும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இது வந்து எதையோ மீறுதலோ அப்புறம் வீட்டுக்கு அடங்காத தன்மையோ யாரு கேட்டாலும் அதெல்லாம் கிடையாதுங்க. எப்படி இந்த கண்ணுக்கு வலிக்குதோ அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் வலிக்கும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஆனால் இப்போ வந்து என்னுடைய பெண் தோழிகள்லேயே சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பொண்ணுங்க வந்து அடங்க மாட்டேங்குதுங்க, பயங்கர பிரச்சனை பண்ணுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இதை விட மோசமான அடங்காத தன்மை ஆண்கள் செய்யும் போது நம்ம பார்த்து கொண்டு தானே இருந்தோம். காலரை தூக்கி விட்டு ஏன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஒரு பெண் எங்கேயோ ஒரு பெண், எல்லா காலத்திலையும் தவறு நடக்கலாம், யாரும் தவறு செய்யலாம், அது மனித இயல்பு. அது பெண்ணுக்கும் ஆணுக்கும் மட்டுமானது அல்ல. அப்படி ஒரு பொண்ணு ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை எதற்கு உதாரணமாக கொண்டு வருகிறீர்கள்? எல்லா இடத்துலையும் தவறு நடக்கும், அதை விட்டுட்டு போகலாம். அதை உதாரணமா எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை பத்தி பேசி இப்ப இருக்கிற பெண்கள் சரியே இல்லை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஜென்சிஸ் வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்காங்கன்னு தோணுது. அவங்களுக்கு எது வேணும் எது வேணாங்கிறதுல சோ கிளியர். அப்ப வந்து அவங்க வந்து கால் தட மாதிரி விடலாம் கூட, ஆனால் அவர்களுக்கு எழுந்திருக்க தெரிகிறது. அது ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன். அப்படி எழுந்திருக்கிற பெண்களா இந்த பெண்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மண்ணில் வந்து நான் ஒரு நிறைய பல தடவை பேசி பல தடவை கேட்டதால கூட அதை ஒரு ஒன்லைன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஒன்லைன் சொல்லணும்னா, வண்ண நிலவனோட பாம்பும் பிடாரனும் கதை தான். அந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாம்பாட்டி வருவான், பாம்பு வந்து வித்த காமிக்கிறதுல இந்த காலத்துல இல்லை, அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த பாம்பு வந்து ஒரு என்னமோ கொடுத்து ஒரு ஒரு சைஸ் வரைக்கும் தான் அதை ஆட வைப்பான். அதுக்கப்புறம் அது கீழே வந்துடணும், அதான் ரூலு. பாம்புக்கும் அவனுக்குமான ரூல் அதான். ஆனால் அன்னைக்கு ஆடுற பாம்பு வந்து கீழே அடங்காது. இந்த மேலே மேலே போய் இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
ஊதிக்கிட்டே இருப்பான், அது அடங்கவே அடங்காது, கீழே வரும். ஊதி ஊதி இவனுக்கு 2 நேரம் தள்ளி இவன் செத்து போயிடுவான்னு கதை முடிச்சிருப்பாரு நிலவேல். நான் அதை என்னவா பார்க்குறேன்னா, அந்த பாம்பு அப்படி ஆடி ஆடி அது வானத்தை பார்த்துருச்சு. வானத்தை பார்த்த பாம்பு மீண்டும் ஒரு முறை அடிமையாகாது. அதுபோல வானத்தை பார்க்கும் பெண்கள் மீண்டும் ஒருபோதும் அடிமையாகாமல் ரொம்ப வேற மாதிரியான தன் வாழ்க்கையை மிக அற்புதமாக தகவல் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, கடைசியாக முடித்துக் கொள்கிறேன். நான் ஒரு முனிசிபல் ஸ்கூல்ல ஒரு சின்ன பொண்ணா ஒரு 12வது வரைக்கும் முடிச்சுட்டு காலேஜுக்கு கவர்மெண்ட் காலேஜில் பிகாம் படிக்க போன போது எங்கள் ப்ரொஃபஸர் நோட்ஸ் கொடுக்குறாரா திட்டுறாரான்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாமே இங்கிலீஷில் பேசிட்டு இருப்பாரு, ஒன்றுமே புரியாது. ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும், இப்படியே போனால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கலவரத்தில் ஒரு முதலாக ஒரு இங்கிலீஷ் புக்கு படித்தேன். சீகல் பேர்டோட புக்கு அது வந்து டிக்ஷனரி. அப்போல்லாம் எங்களுக்கு வந்து இந்த நிறைய டிக்ஷனரிலாம் ஒன்றுமே தெரியாது, வெறும் லிஃப்கோ டிக்ஷனரி தான் தெரியும். அதை வச்சு அர்த்தம் பார்த்து அந்த சீகல்ன்ற புக்கை படித்தேன். நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, புத்தகங்களுக்கு செலவிடும் நேரமும் புத்தகங்கள் வாங்குவதற்கான பணமும் வீட்டில் போய் இது போன வருஷம் புக் ஃபேருக்கு இவ்வளோ புக் வாங்கிட்டு வந்துச்சு, படிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இந்த 38 வருடங்கள், நான் +2 முடிச்சு 38 வருஷம் ஆகுது. இந்த 38 வருஷங்களுக்கு பிறகு அந்த சீகல் என்கிற புத்தகம் ஜோனதான் லிவிங்ஸ்டன் சீகல் என்று தமிழில் மொழிபெயர்த்து வந்திருக்கிறது. நான் அதை மீண்டும் இப்போது படித்த போது ஒரு டீனேஜரா நான் அடைஞ்ச சந்தோஷமும் இன்னைக்கு நான் அடையிற சந்தோஷமும் ஒரே மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, ஒரு நார்மலா ஒரு இடத்துல போய் அந்த கடல் பறவையை பத்தின புக், சீகல்ன்றது ஒரு கடற்பறவை. அந்த கடற்பறவை போய் உணவுக்காக அந்த கடல் அலைகளில் என்னெல்லாம் கிடைக்குமோ, வேஸ்ட் கிடைக்குமோ, ரொட்டி துண்டு போட்டிருப்பாங்களான்னு அலைஞ்சு பார்த்துட்டு இருக்கிற அந்த கூட்டத்தின் இடையில் உயர பறக்க வேண்டும், உயரமாய் பறந்து இந்த உலகை பார்க்க வேண்டும், எல்லாவற்றையும் மேலே இருந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு பறவை சீகல். அப்படி உயர பறந்து அற்புதமான வானத்தையும் கடலையும் எல்லோரும் பார்க்க வேண்டும். யங்ஸ்டர்ஸ் நிறைய குழந்தைங்க இருக்கீங்க, எல்லோரும் பார்க்க வேண்டும், உங்களுக்கு வானம் வசப்படும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.